Hello friends, this is your Dr. Jagannathan. We are discussing a topic on your heart. So far we have discussed about 8 topics regarding various aspects of the heart's structure, function, diseases, symptoms, diagnosis and the management. All these things we have elaborately discussed. Today we are going to take up the 9th topic. The 9th topic is the most important part, in which we are going to elaborately discuss what is the management of heart disease, general management of heart disease. Because heart disease comprises so many components, it may be a heart attack, maybe heart failure, it may be heart muscle dysfunction, it may be a heart rhythm disturbance or heart vessel disease. So there are various aspects of heart disease, and now we are going to comprehensively deal with all the measures or management strategies that we have to follow to control the heart disease. So heart disease management involves a combination of so many things. They are lifestyle modification and procedures, medicines, surgery and other preventive measures. All these things are the 5 categories. They come under the management of heart disease. Now I will switch over to Tamil. இப்போ இருதய வியாதிகளை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம அதை ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பல வழிமுறைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். முதல்ல நம்ம வியாதி வந்துருச்சு, நம்ம வியாதி வராமல் தடுக்கிற முறைகளை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் ஹார்ட் டிசீஸ் என்று. இப்போ நமக்கு அதையும் மீறி நமக்கு இருதயத்தில் வியாதி வந்துவிட்டால் அதை எந்தெந்த விடைகளெல்லாம் அதை நம்ம சிகிச்சை அளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லா வியாதிகளுக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நான் ஃபார்மகலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது மருந்தில்லா சிகிச்சை. அது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றம். இப்போ வாழ்க்கை முறை மாற்றத்தினாலேயே நம்ம பலவித இருதய நோய்களை நாம் கட்டுப்படுத்த முடியும், அல்லது கிட்டத்தட்ட வராமல் தடுக்க முடியும். அப்புறம் சரி, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சில வியாதிகளை, சில நோய்களை, இருதய வியாதிகளை மருந்துகளின் மூலமாக கட்டுப்படுத்தலாம். அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணாலும் மருந்து மாத்திரைகள் கொடுப்போம், ட்ரக்கு, அது இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம், அப்புறம் சில பொசிஷன்ஸ், படுக்கும்போது எப்படி படுக்கணும் அப்படின்னு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் மருந்துகளினால் நம்ம இந்த இருதய நோயை குணப்படுத்தக்கூடிய முறைகள். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்வென்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே புகுறுதல். அது உள்ளே புகுறுதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இருதயத்தில் ஒரு வியாதி இருக்குதுன்னு சொன்னால் இருதயத்துக்குள்ளே ஒரு டியூப் விடுறது, அதை விட்டு அதன் மூலியமாக அதை தீர்க்கிறது, அதன் மூலம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது. இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஞ்சியோகிராஃபி. இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, ஒரு ரத்த டியூப்பை நம்ம நம்முடைய கையிலையோ இல்லை தொடையிலையோ உள்ள ரத்த குழையை நம்ம உள்ளுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே செலுத்தி நம்ம அதை எடுக்கிறோம். அது இல்லாமல் பல நிலைகளிலே ரத்த குழாயுடைய அடைப்பு, அதுக்கு 50-60%, 70% இருக்குது, 2 விசலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஸ்டண்டிங் பண்ணுறோம். ஸ்டண்டிங் அப்படின்னா, ஒரு ரத்த குழாய் அதில் உள்ள அந்த அடைப்பை எடுத்து, அந்த அடைப்பு இருக்கிற இடத்துல இந்த அடைப்பை உடைத்து விட்டு அதில் ஒரு டியூப் வைக்கிறோம், அதுக்கு ஸ்டண்ட்டுன்னு பேர். அது இல்லாமல் சில நிலைகளில் இந்த அப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு ரத்த கட்டி இங்கே இருந்துச்சுன்னா இந்த ரத்த கட்டியை உடைத்து துகளாக ஆக்கி விடுவது, அப்ளேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஒன்று, ஒரு பலூன் மாதிரி வச்சு அதை விரிய வச்சு அதில் ஒரு ஸ்டண்ட் வைக்கிறது. அப்புறம் பேஸ் மேக்கர் வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம அதாவது இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சர்ஜரின்னா கார்டியாக் சர்ஜரி, முக்கியமாக பைபாஸ் சர்ஜரி, அது பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசியாக அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர்ஸ். அது என்ன கேட்டிங்கன்னா, இருதய மாற்று அறுவை சிகிச்சை. இது ஒரு இருதயம் பல நிலையிலே கட்டுப்படுச்சு, கார்டியோமயோபதி வந்துருச்சு, ரெஸ்ட்ரிக்ட் கார்டியோமயோபதி, டைலேட்டட் கார்டியோமயோபதி, ஹைப்பர்ட்ரோஃபி கார்டியோமயோபதி, இன்னும் பல கார்டியோமயோபதி இருக்கு இல்லையா. அப்படி வந்துருச்சுன்னா நம்ம இந்த இருதயத்தின் செயலற்று போயிட்டோம் இருதயத்தை நம்ம மாற்றித்தான் ஆகணும். அதுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், நமக்கு ஒரு தேவையான, நமக்கு பொருத்தமான ஒரு இதயம் கிடைத்து விட்டால் அதை நம்ம மாற்றி செய்யலாம். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இதுக்கப்புறம் வியாதி வந்ததுக்கு ரீஹாபிலிட்டேஷன் ஒன்று இருக்குங்க. வாழ்க்கையை அவங்க வந்தவங்க எப்படிலாம் அந்த வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம 2 சொன்னோம். ஒன்று
வாழ்க்கை வியாதி வருவதற்கு முன்னாதுங்கிறது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். வந்தது பிறகு இருதய வந்த பிறகு அதுக்கு முறைகள் வைத்தியமெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் மீளமுள்ள நாட்களை முறையாக வாழ்வதற்கு ரீஹாபிலிட்டேஷன் பெறுது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை முறை மாற்றம். இது வாழ்க்கை முறை மாற்றத்தினால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதனால் எப்படி நம்ம வந்து இருதய வியாதிகளை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இருதய வியாதிகள் வந்து பல முறையில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பல நிலைகளில் வருதுன்னு சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கஞ்சனிட்டலாக வரலாம், பிறப்பிலேயே வரலாம், டயாபிட்டிஸ்னால் வரலாம், ஹைப்பர் டென்ஷனால் வரலாம், கொலஸ்ட்ரால் அப்படின்னால வரலாம். இதெல்லாம் நம்ம பல முறை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கை முறை மருந்து இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால், நம்மளுக்கு டயாபெட்டிஸ் இருந்துச்சுன்னா டயாபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது வந்து ஹார்ட்டுக்கு நம்ம ட்ரீட் பண்ணோம்னா டயாபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தால் ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும். கொலஸ்ட்ரால் அதிக அளவுக்கு மீறி இருந்தால் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து வாழ்க்கை முறை மாற்றிக்கணும். ஒன்றாச்சா. அப்புறம் வந்து நம்ம டயட். நம்ம இருதய வியாதி வராமல் இருக்கார்ப்போ அல்லது இருதய வியாதி உள்ளவர்கள் ஒரு முறையான உணவு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த டயட்டை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பழங்கள், காய்கறிகள், இந்த தானியங்கள், ஹோல் கிரைன்ஸு, அப்புறம் ப்ரோட்டீன், லீன் ப்ரோட்டீன். அதாவது இந்த ப்ரோட்டீனில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா சிக்கன் சாப்பிட்லாம், ஃபிஷ் சாப்பிட்லாம். அந்த மாதிரி உள்ளவர்களை இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அப்புறம் கொழுப்பை பொறுத்த வரைக்கும் சேச்சுரேட்டட் ஃபேட்டை அவாய்ட் பண்ணணும், ட்ரான்ஸ் ஃபேட்டை அவாய்ட் பண்ணணும், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டை சேர்த்துக்கணும். அப்புறம் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம ஒரே இடத்துல நிரந்தரமாக உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வியாதிகள் வருவதற்கும் அந்த வியாதிகள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் குறைக்கணும்னு சொன்னால் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும், எக்ஸசைஸ் வேணும். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், ஏரோபிக் எக்ஸசைஸ், வாக்கிங், ஸ்விம்மிங், 20 to 30 minutes ஃபார் 5 to 6 days in a week. அது நம்ம பண்ணி ஆகணும். அப்புறம் ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் ஆல்கஹாலை மாடரேஷன் பண்ணணும். அது இல்லாமல் வெயிட் மேனேஜ்மெண்ட், நம்முடைய எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். இந்த பிஎம்ஐ அது வந்து 25 to 30க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் தான் முக்கியமான விஷயம். இருதய நோய் வருவதற்கு ஸ்ட்ரெஸ் காரணமாக இருக்கும். பல நிலைகளில் இருதய நோய் உள்ளவர்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவசியம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற இதய நோயினுடைய தாக்கம் அதிகமாகிடும். அதான் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள். இதை நம்ம முன்னே பார்த்தது தான். அடுத்தது மெடிசன்ஸ். இப்போ நம்ம மெடிசனுக்கு வந்து இருதய விதைகளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மெடிசன் இருக்குங்க. முக்கியமாக வந்து இந்த இரத்த கொதிப்பு உள்ள மாத்திரைகள், அடுத்தது சர்க்கரை வியாதிக்குள்ள மாத்திரைகள், அப்புறம் இரத்த குழாய் விரிவடையக்கூடிய மாத்திரைகள். நம்ம கொடுக்குற மாத்திரைகள் வந்து முக்கியமான மாத்திரை இந்த கொரோனரி ஆர்டரி இருக்கும் இல்லையா, இந்த கொரோனரி ஆர்டரியை வந்து அது சுருங்கியிருக்கும், அது விரிவடைவதற்கு கொடுக்குறோம். அதுக்கு வந்து நைட்ரேட்ஸ் அப்படின்றது, சார்பிட்ரேட் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எல்லாருமே நம்ம பையில் ஒன்று வச்சுருப்பாங்க. இருதய உள்ளவங்களாம் பேக்கெட்டில் ஒரு மாத்திரை வச்சுருப்பாங்க. அதை ஐசார்டில் சார்பிட்ரேட்டு, அது ஜிஎன்டி கிளிசரைட்ரைனேட்டட், அதை நாக்கில் வச்சா உடனே இமீடியட்டாக ரத்த குழாய் விரிவடையும். அதனால் அது வச்சுக்கணும். அது சார்பிட்ரேட் வச்சுக்கணும். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏசி இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னாக்கா இந்த எனலாப்ரில், லெசனோப்ரில் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாத்திரைகள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஏஆர்பிஎஸ், டெல்மிசார்டான் அண்ட் லோசார்டான். இந்த 2 மாத்திரைகளை ஒன்று அவசியம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து இருதயத்தில் வந்து துடிப்பு அதிகமாக இருந்தாலோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா பீட்டா பிளாக்கர், அது செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்னு இருக்குங்க, கார்பிடிலால். அதேமாதிரி செலக்டிவ் பீட்டா பிளாக்கருக்கு அதை எடுத்துக்கணும். அப்புறம் இந்த அமிலோடெப்பின் ஒரு மாத்திரை இருக்குங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இந்த அமிலோடெப்பின் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்னு பேர், அதை எடுத்துக்கணும். ஒரு முக்கியமான டயூரிட்டிக்ஸ்னால் வாட்டர் பில்ஸ். இந்த மாத்திரை சாப்பிட்டா நீர் நிறையா போகும். ஏன்னா நிறைய நிலைகளில் முக்கியமாக ஹார்ட் ஃபெயிலியரில் பிளட் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீரை குறைக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த வாட்டர் பில்ஸ், லாசிக்ஸ், எசி ட்ரக்ஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா. அப்புறம் டைட்டார் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. லாசிலாக்டோன், அல்டாக்டோன், இதெல்லாம் நீர் மாத்திரைகள். இதையெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மாத்திரைகள். இந்த மாத்திரைகளை உட்கொண்டுவதன் மூலமாகவே நம்ம இது பல வியாதிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து நிறையா இரத்த கொதிப்பு மாத்திரைகள் அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ள ஸ்டாட்டின்ஸ், அது வந்து அட்ராஸ்டாட்டின், ரெசுவாஸ்டாட்டின், அது எல்லாருக்கும் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரைக்ளிசரை குறைக்கணும்னா நீங்கள் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் இருங்க, இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டா ட்ரைக்ளிசரைடே குறைக்கலாம்.
ட்ரைகிளிசரைடு கொலஸ்ட்ரால் இல்லை என்றாலும் அது கொலஸ்ட்ராலை எடுத்துக்கூடிய வெஹிக்கிளாக இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இருதயவியாதி நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள். இது இல்லாமல் நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரக்ஸ் தேவையானவங்களுக்கு விட்டமின் B12 ஒரு நியூரோட்ரோபிக்ஸோ, அப்புறம் வந்து ஒரு ராபிபிரசோலோ, ஓமிபிரசோலோ, பேண்டாபிரசோலோ, அதெல்லாம் வயிற்றில் தான் கோளாறு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், இந்த பிளட் தின்னர்னு சொல்லுவாங்க. ரத்தம் வந்து அடைப்பு ஏற்படுறதுக்கு காரணமே ரத்த ஓட்டம் ஸ்லோவாக இருக்கிறதுனால. அதனால் ரத்த ஓட்டம் ஸ்லோவாக ஆகுது. எதனால் ஆகுதுன்னா ரத்தத்தினுடைய விஸ்காசிட்டி, அதனுடைய தடிப்புத்தன்மை அதிகமாகிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக பிளட் தின்னர்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் 2 இருக்குது, ஆஸ்பிரின், குளோபிடோகிரால். இந்த ஆஸ்பிரின், குளோபிடோகிரால்லாம் 75 மில்லிகிராம் எடுக்கணும். அதை நம்ம அவசியம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரத்தம் கிளாட் ஆகாது, அதனால் அடைப்படாது. இதுதான் வந்து நம்ம முக்கியமான மருந்துகள் இதய வியாதியில் உள்ளவங்க எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர். நீங்கள் ப்ரொசீஜர்னால் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல வந்து ஆஞ்சியோகிராம். இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது ஆஞ்சியோகிராம் பண்ண பிறகு நம்முடைய இரத்த குழாய்களே கொரோனரி ஆர்டரியில் அடைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அந்த அடைப்பை எடுக்கணும். அதுக்கு வந்து 2-3 ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஒன்று என்ன பண்ணலான்னா, அதை அப்ளேஷன் பண்ணுறது, அந்த இரத்த குழாய் கட்டியை உடைக்கிறது. அது உடைச்சிட்டு அதை கரைய வைக்கிறது, அது டிசால்வ் பண்ணுறது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த இரத்த குழாயோட அடைப்பு பெருசாக இருந்துச்சு, ரொம்ப காடாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு குழாயை வைக்கிறது, ஸ்டண்டிங்னு பேர் இருக்குது. அது ஸ்டண்ட்டுன்னா அந்த குழாயை வச்சோம்னு சொன்னால் இந்த வீக்கான அந்த இரத்த குழாய் ஸ்ட்ராங் ஆகிடும். அது வந்து நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது. ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த கொரோனரி ஆர்டரிக்கு உள்ளே போய் அங்கே உள்ள அந்த அடைப்பினுடைய அத்ரோஸ்க்ளரோசிஸ் அடைப்பு இருக்கு இல்லையா, இந்த அடைப்பினுடைய தன்மையையும் அதனுடைய அளவையும் பொறுத்து நம்ம ஒன்று அதை அப்ளேட் பண்ணலாம், அல்லது ஒரு ஸ்டண்டிங் வைக்கலாம். ஆச்சா, அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது. அந்த இரத்த குழாய் ஒரு இடத்துல, இப்போ இந்த இடத்துல அடைப்பு இருக்குன்னா இங்கே இந்த இடத்துல அடைச்சிருச்சுன்னா இந்த இடத்தையும் இந்த இடத்துல இப்படியே கனெக்ட் பண்ணிவிடுது. அதான் பைபாஸ். இப்போ ரோட்டில் பைபாஸ்னு தெரியல, டவுனுக்குள்ளே உள்ளே போகாமல் வெளியில் போனால் பைபாஸ். அதேமாதிரி இந்த டவுன் தான் இந்த அடைப்புக்காக இங்கே ஒரு ரத்தம் இதை விட்டு இப்படியே போயிட்டு வருது. அதுக்கு வந்து நம்முடைய மார்பிலிருந்து, அதாவது இன்டர்னல் மெமரி ஆர்ட்ரின்னு ஒரு ஆர்ட்ரி இருக்குங்க, அதுலேருந்து ஒரு பீஸ் எடுப்பாங்க. இங்கே காலில் வந்து லாங் செஃபனஸ் ஆர்ட்ரி அப்படின்னு இருக்குது. அதனால் வந்து லீமா கிராஃப்ட்டு அல்லது வந்து LSA கிராஃப்ட் அப்படின்னு இது சொல்லுவாங்க. லீமா கிராஃப்ட்னா லெஃப்ட் இன்டர்னல் மெமரி ஆர்ட்ரி கிராஃப்ட்டு, LSA கிராஃப்ட்னாங்க லாங் செஃபனஸ் வெயின் கிராஃப்ட். இதை எடுத்து அதை வச்சு இந்த குழாய் அடைப்பட்ட பகுதி வந்து அடைப்பட்டது கம்ப்ளீட்டாக அடைபட்டு போச்சு, அதை போய் இனிமேல் அது வந்து இந்த அடைப்பை எடுக்கவோ இல்லை ஸ்டட் வைக்க முடியாதுங்கிற நிலையில் நம்ம அந்த இடத்த விட்டுட்டு பைபாஸ் பண்ணிடணும். அதுக்கு வந்து கொரோனரி பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறதுங்க. அது வந்து இந்த 2 தான் முக்கியமான பைபாஸ் சர்ஜரி. இன்னும் அடுத்த சர்ஜரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருதயம் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிப்போச்சு. இது வந்து என்னமோ உங்களுக்கு பைபாஸ் பண்ண முடியாது, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாது, மெடிக்கலாக ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டிமுலேட் பண்ண முடியாது. இப்படி இருக்கிற நிலையில் அந்த இருதயத்தை மாற்ற வேண்டும். அது மாற்ற வேணும்னா அதுக்கு கார்டியாக் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது. அப்படின்னா என்ன கிடைக்கணும், ஏதோ ஒரு பிரெயின் டெட்டான பர்சனோ இல்லை ஆக்சிடெண்ட்டில் பிரெயின் எல்லா உறுப்புகளும் சேதமடைந்த ஒரு பர்சனிடம் ஒரு வயபிள் ஹார்ட் கிடைஞ்சதுன்னா அந்த காற்று நமக்கு பொருத்தமாக இருந்தால் அதை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அந்த காற்று இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். இதுதான் வந்து சர்ஜிக்கல் முறை. இது இல்லாமல் அதர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இருதய துடிப்பு ரொம்ப குறைஞ்சிருங்க, இர்ரெகுலராக இருக்கும். சில பேருக்கு அது இருதய ரத்த ஓட்டத்துக்கும் இருதய துடிப்பத்திற்கும் ஒரு ரிலேஷன் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து நம்ம பேஸ் மேக்கர்னு ஒன்று இருப்போம். பேஸ் மேக்கர் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த பேஸ் மேக்கருங்கிறது இருதய துடிப்பை ஆரம்பிப்பதற்கும் ஜெனரேட் பண்ணுவதற்கும் கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் உள்ளதான ஒரு கருவி. அப்படி இதயத்தில் உள்ள கருவி, அது உடம்புல உள்ளது. அது கெட்டுப்போச்சுன்னு சொன்னால் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு கருவியை நம்ம இங்கே நார்மலில் வந்து ஒரு இடத்துல சப்குட்டேனியஸாக வைப்போம், ஒரு பேட்டரியால் இறங்கக்கூடிய ஒரு கருவி. அதை பொருத்தம்னு சொன்னால் நம்முடைய பேஸ் மேக்கர் மூலமாக இருதய துடிப்பு சீராக அமையும். அதனால் அந்த ஒரு சர்ஜரியும் நம்ம இந்த இருதய துடிப்பை பண்ணலாம். அப்புறம் இப்போ வந்து நிறையா அந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சுங்க. அது வந்து ஃபிசியலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், கார்டியோ ஃபிசியாலஜிஸ்ட்னு இருக்காங்க. அவங்க வந்து தொய்ந்து போன இதயத்தை, ஃபெயிலான போன ஒரு இதயத்தை இயங்க வைப்பதற்கான இதில் நிறைய ப்ரொசீஜர், நிறைய ஸ்டிமுலேஷன், அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம டீட்டெயிலுக்கு போகணும்னா அதன் மூலமாக the cardiac failure, the heart failure, the failed heart can be stimulated
டு ஆக்டிங். அதை மறுபடியும் நார்மலாக அல்லது நியர் நார்மலாக இது செயல்படுவதற்கு தூண்ட முடியும். அது வந்து இப்போ வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி அப்படிங்கிற ஒரு டிவிஷன் புதுசாக வந்ததில் அதையும் அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். இதுக்கு முன்னே நம்ம டயக்னாஸ்டிக் ப்ராசஸ் இதுலேயே நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்கணுங்க. டயக்னாஸ்டிக்ஸில் வந்து முக்கியமாக என்ன பண்ணணும், பிபி எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும், முடிஞ்சால் ட்ரெட்மில் பண்ணணும், அப்புறம் ஆஞ்சியோகிராம் பண்ணணும், அப்புறம் இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர்ஸ். இது இல்லாமல் சிடி ஆஞ்சியோகிராம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆஞ்சியோகிராமில் என்ன பண்ணுறோன்னா ஒரு டியூபை வந்து நம்ம உள்ள ஹார்ட்டுக்குள்ளே புகுத்தி பட்டம் எடுக்கிறோம், அது ஆஞ்சியோகிராம். சிடி ஆஞ்சியோகிராம்னாக்கா நீங்கள் வந்து இதயத்தை வந்து ஒரு 320 ஒரு 640 ஸ்லைஸில் அது அதை வந்து எக்ஸ்ரே எடுக்கிறது. அந்த எக்ஸ்ரே எல்லாத்தையும் உணைத்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஆஞ்சியோகிராம் பிக்சர் கிடைக்கும், அது சிடி ஆஞ்சியோகிராம். அப்புறம் எம்ஆர்ஐ பண்ணி இதயத்தினுடைய இதில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் மேனேஜ்மெண்ட்ஸ். ப்ரொசீஜர் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது ரீஹேபிலிட்டேஷன். இந்த கார்டியாக் ரீஹேபிலிட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இருதய வியாதி வந்துருச்சு, இருதய வியாதியை டயக்னோஸ் பண்ணியாச்சு, இருதய வியாதியை ட்ரீட் பண்ணியாச்சு. ட்ரீட் பண்ணி எதர் மெடிக்கலாக ட்ரீட் பண்ணுறோம், அல்ல இன்டர்வென்ஷன் பண்ணி ட்ரீட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்டண்டிங் பண்ணுறோம், அல்லது ஒரு பேஸ் மேக்கர் வைக்கிறோம், அல்லது ஒரு பைபாஸ் பண்ணுறோம், ஈவன் ஒரு கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணி இந்த எது செஞ்சாலும் they have to be put under rehabilitation. ரீஹேபிலிட்டேஷனாக புனர் அமைப்பு, புனர்வாழ்வு இல்லையா. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் கெட்டுப்போன இதயத்தை கூட வாழ்கிறவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கணும். அதான் புனர்வாழ்வு, புனர்ஜென்மம்னு சொல்ல முடியா, ஒரு புனர்வாழ்வு தான் ரீஹேபிலிட்டேஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா ரெகுலர் செக்கப். நீங்கள் வந்து இருதய வியாதி வந்துருச்சு, உழைச்சிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க, ஒரு ஃபஸ்ட் அட்டாக்கு சிவியர் அட்டாக் வந்துருச்சு, கட்டப்பட்டு எல்லாம் பண்ணி அவங்கள காப்பாற்றி வீட்டு டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்க எவ்ரி 3 months நீங்கள் ரெகுலராக போய் உங்கள் இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும், உங்களுடைய எல்லா பேராமீட்டர்ஸும் டெஸ்ட் பண்ணணும், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணணும், ப்ளட் டெஸ்ட் பண்ணணும், அனைவிதமான செயல்பாடுகள் ஒவ்வொரு 3 மாதமும் நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அட்டாக்கில் உங்களுக்கு 30% ஹார்ட் அட்டாக் செத்து போச்சு. இது இருக்கிறது உங்களுக்கு 70% தான். இந்த செத்து போன 30% ஒன்றுமே பண்ண முடியாது. யூ கேன் நெவர் ரெக்கவரி. அதனால் இந்த இருக்கிற 70% ஹார்ட்டை காப்பாற்றுவதற்காக நம்ம செக் பண்ணணும். அப்படி ஏதாவது சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நம்ம உடனே அதை அட்டன் பண்ணி ஆகணும். அதனால் பாதிப்பு வராமல் நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் இப்போ நம்ம இந்த பேஷண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். டயட்டில் சேஞ்சஸ், ஆக்டிவிட்டியில் சேஞ்சஸ், ட்ரக்கில் சேஞ்சஸ், பலவிதமான மாத்திரைகள், கோமார்பிட் டயபிட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், இது எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட்றோம். இவ்வளவு மருந்துகள் சாப்பிடும்போது இந்த மருந்துகளினால் விளைவுகள் வரலாம். சில நிறைய மருந்துகள் கிட்னியை அஃபெக்ட் பண்ணலாம், லிவர் அஃபெக்ட் பண்ணலாம், விஷனை அஃபெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மாறுபாடுகள் வருதா அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கணும். அதுக்கு ரீஹேப் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இந்த ரீஹேப்பில் முக்கியமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றம். சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம பலமுறை சொன்ன மாதிரி சாப்பிட்ணும். மைல்டு எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணாமல் இருக்கக்கூடாது. செடன்டரியாக இருக்கக்கூடாது. வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். மன அழுத்தம் நல்ல விதமான இடர்பாடுகளுக்கு காரணமாக இருக்கும். அதை குறைக்கணும். ஏன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும். அது மீனிங்ஃபுல் லைஃப்னு சொல்லுவாங்க. நம்ம மாதிரி மரக்கட்ட மாதிரி அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு நமக்கும் பாரமாகும், மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது இல்லையா. நம்ம ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும். நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், நம்மால் மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். இது சந்தோஷம் இல்லைன்னாலும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். நம்மளால் ஐயோ இவருக்கு ஹார்ட் பேஷண்ட்டு இதே வேலையாக போச்சு அப்படின்னு மற்றவங்களும் நம்மளால் நினைக்கக்கூடாது. அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாமே அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இது முக்கியமான விஷயம். இதுக்கு தான் இந்த ரீஹேபிலிட்டேஷன் தேவைப்படுது. இது யூ கேன் மூவ் வித் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் ப்ளே கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ், யூ கேன் ஷேர் யுவர் ஐடியாஸ். Dear friends, all these 9 sections we had a long discussion on cardiology, various aspects of cardiology, and I think all my discussions should have been useful to the public. And even though it's purely meant for non-medical people, I will give a lot of medical information also, which some young doctors can also relish. My purpose of discussing
cardiology with 9 topic is to create an awareness among the public that the cardiology is a developing branch, it's expanding branch, and so many cardiac problems, once which were considered as incurable, or once you get a problem, cardiac problem, your life is over. Today it's not so. The development in the field of cardiology has been so rapid, and so many advancements, especially in India. A lot of people from the Middle East, from the Far East, and even some of the, I know a lot of people even from US, Indian people, they come to India for treatment because the expertise is very good in India, and most importantly, the cost of the treatment is very cheap in India. Even though we think because of corporate development, treatment in India is, we feel it is expensive, but compared to the cost in developed countries, it is definitely not so. Because, for example, even to buy a drug in India, compared to the cost of the drug in India and other countries, especially developed countries like America, there is a vast difference. For example, if you take one tablet of Jardiance, that is empagliflozin. Here, we used to get it for about 50 rupees per tablet. Now it has come to 15 rupees. But in US, it's being sold at $15. See, compare the difference in the price. So this is the case with all other procedures also. If you want to do an angioplasty here, it is cheaper compared to the cost involved in advanced countries. But whatever it is, the quality of treatment in India is really good, and the expertise is appreciable, and we have to utilize the available opportunities in the field of cardiology so that we live a long life, a pleasant life, a happy life, a healthy life, and the treatment involving not much of cost. So I am happy that I have rendered some, I don't know whether it is good service or not, I have rendered something which I believe it will be useful to the society, useful to the public, and I am ready to continue my service in my YouTube. And shortly, the next topic, I am preparing for next topic, and I will disclose you in my next discussion. Thank you very much for all your support, for all your patient hearing. We will meet shortly. Take care. Bye. Jagannathan.